பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அன்-நிசா. இது 4வது அத்தியாயம். மதீனாவுல இறக்கப்பட்ட ஒரு சூரா. இதுல 176 வசனங்கள் இருக்குது. குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் இந்த அன்-நிசா இருக்கு பாத்தீங்களா? இத பத்தி சொல்லும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னதா அத்-தஹாவி அல்-ஔஃபி ரலியல்லாஹு இங்க அறிவிக்கிறாங்க. சூரா திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் சூரா அன்-நிசா இது மதீனாவுல இறக்கப்பட்டதுன்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னதா ஔஃபி ரஹ்மத்துல்லாஹ் அறிவிக்கிறாங்க. இந்த அத்தியாயத்துக்கு பல சிறப்புகள் இருப்பதாகவும் சொல்றாங்க. இந்த அத்தியாயம் 4வது அத்தியாயம் சூரா அன்-நிசா மதீனாவுல இறக்கப்பட்டது. 176 வசனங்கள் கொண்டது. இது பெண்கள் தொடர்பான சட்டங்களும் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய நிறைய நடைமுறைகளும் இந்த சூறாவுல இடம்பெற்றிருக்குது. அதனாலதான் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த அத்தியாயத்திற்கு அந்நிசான்னு பேரு கூடப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரத்யேகமா அந்நிசா அப்படின்ட்டு பெண்களுக்காக ஒரு சூறாவை இறக்கி வச்சிருக்கோம். இந்த சூறாவுல திருமணம் பற்றி பேசப்பட்டிருக்கு. திருமணத்துல கொடுக்கக்கூடிய மஹர் இருக்குல்ல, மனக்கொடை, அத பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து யார திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற விவரமும் சொல்லப்பட்டிருக்கு. யார திருமணம் செய்ய கூடாது விளக்கப்பட்டது. அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம சொத்துரிமை, யாருக்கெல்லாம் சொத்துல உரிமைகள் இருக்கு, பாக பிரிவினை பத்தின விளக்கம், அதுக்கடுத்து தயமம் செய்யறதோடைய சட்டம், தயமம் தண்ணி கிடைக்காத நேரத்துல தயமம் செய்யறோம் இல்லையா, அதுக்குரிய சட்டம், அதுக்கடுத்து பயமான அச்சமான நேரத்துல தொழுகிறதுக்கு அல்லாஹுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்காங்க, அது பத்தின சட்டம். இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள் தொடர்பா இந்த சூறாவுல அல்லாஹ் தஆலா வசனங்களை இறக்கியிருக்கான். இந்த சூறா குர்ஆன் தொகுக்கப்பட்ட வகையில 4வது அத்தியாயமா இருந்தாலும் இறக்கப்பட்ட வரிசையில 92வது அத்தியாயமா இருக்கு. அல் மும்தஹினா 60வது அத்தியாயத்துக்கு பின்னாடி இது இறக்கப்பட்டது அப்படிங்கிறத இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு அழகான முறையில சொல்லி கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாங்க உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களை எல்லாம் போய் பார்க்கலாமா? இத பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நியத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். யா அல்லாஹ், பெண்களுக்காக இறக்குன சூறாவை நாங்க கேட்கிறோம். யா அல்லாஹ், பெண்களாகிய நாங்கள் இது அழகான முறையில செயல்படுறதுக்கு நீ கிருபை செய்ய அல்லாஹ்ன்ற துஆவோட இதுல ஒவ்வொரு சட்டத்தையும் 74 பேர் இருக்கோம். இந்த 74 பேரும் நம்ம நியத்து வைக்கணும். நான் செய்வேன் யா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், எனக்கு அதுக்கு லேசாக்கு யா அல்லாஹ். என்னுடைய வாழ்க்கையில இந்த படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய சட்டங்களை விளங்கி செயல்படக்கூடிய ஒரு அழகிய தௌஃபீக்கை எங்கள் அனைவருக்கும் குடி யா அல்லாஹ்ன்ற அழகான முறையில துஆ செஞ்சு அதை செயல்படவும் நம்ம முயற்சி செய்யணும். அது மட்டும் இல்லாம இதை பிற மக்களுக்கு எத்தி வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேடா, ஸ்டார்ட் பண்ணுவோம். சூரா அன்-நிசா 176 வசனங்கள் கொண்டது. மதீனாவுல இறக்கப்பட்டது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மனிதர்களே, உங்களை ஓர் ஆன்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான். மேலும் அவன் இரண்டின் மூலம் உலகின் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். மேலும் எந்த அல்லாஹ்வின் பெயரை கூறி நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் உரிமைகளை கோருகிறீர்களோ அந்த அல்லாஹ்வுக்கே நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் இரத்த பந்த உறவுகளை சீர்குலைப்பதிலிருந்து நீங்கள் விலகி வாழுங்கள். திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். மாஷா அல்லாஹ். இதுல ஒவ்வொரு வசனமுமே தெளிவானதுதான். இது தேவைப்பட்ட இடத்துல மட்டும் விளக்கம் சொல்றேன். ஏன்னா இது சட்டங்கள் நிறைய உள்ளது. இந்த சூரா நிசாவை நம்ம தஃசீர் பாக்குறது அதுதான் சிறந்ததா இருக்கும். ஏன்னா எக்கச்சக்கமான சட்டங்களும் ரூல்ஸ்களும் உள்ளது. ஆனா வசனங்கள் ஒவ்வொன்றுமே தெளிவானதுதான். அது தேவையானதுக்கு மட்டும் விளக்க சொல்றேன். எல்லாரையும் பேசிக்கிட்டே போனா நிறைய பேசுறது வரும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மனிதர்களே, உங்களை எல்லாரையும் ஒரே ஆத்மா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துணையோட ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த ஒரே ஆத்மாவில இருந்துதான் கொண்டு வந்தான். இந்த 2 மூலமா தான் ஆண்களையும் பெண்களையும் இந்த உலகத்துல பரவ செஞ்சான். ஆனா உங்கள ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட உரிமை கோர்றீங்கல்ல, அல்லாவுக்காக கொடுங்கம்மா, அல்லாவுக்காக செய்யுங்கம்மா, அல்லாவுக்காக இறக்கப்படுங்கம்மா, அல்லாவுக்காக அப்படி சொல்றீங்கல்ல, அந்த அல்லாவை நீங்க அஞ்சிக்கோங்க. உங்க ரத்த பந்தத்தை உறவை விலகி வாழாதீங்க.
பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பிரச்சனையோட சகிப்புத்தன்மையோட பொறுத்துக்கிட்டு வாழ்றதுலதான் வாழ்வு உண்டு. உங்களுடைய ஆயுள் காலம் நீட்டிக்கப்படும். உங்களுக்கு பரக்கத் செய்யப்படும் உங்களுடைய ரிசுக்குல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான்னு நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கானா. நம்ம நினைக்கிறோம் சிசிடிவி வச்சிருக்க இடத்துல மட்டும் கண்காணிப்பு இருக்கு. ஏய், இங்க எல்லாம் கேமரா இருக்கு, பார்த்து கவனமா போ. இங்க அச்சோ, இங்க எதுக்கு நீ பேக்க ஓபன் பண்ண, கேமரா இருக்குன்னு சொல்றேன்ல, இப்படி எல்லாம் சொல்றோம்ல. ஆனா அல்லாஹ் நம்மள ஒவ்வொருத்தரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறானா. ஏன் அதை மட்டும் மறந்து வாழக்கூடிய மனிதர்களா இருக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். யா அல்லாஹ், நீ பாக்குறங்கிற அந்த எல்லா நேரத்திலையும் அந்த சிந்தனையோட வாழக்கூடியவர்களா எங்களை அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். ஓகேடா, அடுத்த வசனம். அனாதைகளுக்கு அவர்களுடைய உடைமைகளை திருப்பிக் கொடுத்து விடுங்கள். நல்ல பொருள்களுக்கு பதிலாக தீய பொருள்களை மாற்றாதீர்கள். மேலும் அவர்களின் பொருள்களை உங்களின் பொருள்களோடு கலந்து உண்ணாதீர்கள். திண்ணமாக இது பெரும் பாவமாகும். பாத்தீங்களா, பெரும்பாவமா. நம்ம மட்டும் நல்லதா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நமக்கு வை, அதெல்லாம் கொடுக்கலாம், ஆனா அதெல்லாம் தேவையில்ல, அது கொஞ்சம் உடஞ்சிருக்கு, அது கிழிஞ்சிருக்கு, அது இப்படி இருக்கு சொல்ற மனிதர்களுடைய யதார்த்த தன்மைய அதான் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. அதுலயும் அனாதைகள்கிட்ட எல்லாம் இப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க, இது பெரும்பாவம் அப்படிங்கறத அதான் சொல்றான். அடுத்ததா, அனாதைகளுடன் நீதமாக நடக்க இயலாது என்று நீங்கள் அஞ்சினால் உங்களுக்கு விருப்பமான பெண்களை இரண்டிரண்டிராக, மூன்றாக, நான்காக மணமுடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்களிடையே நீதமாக நடந்திட முடியாது என்று நீங்கள் அஞ்சுவீர்களாயின் ஒரு பெண்ணை மட்டும் மணமுடித்துக் கொள்ளுங்கள். அல்லது உங்கள் கைகள் சொந்தமாக்கிக் கொண்ட பெண்களையே மனைவியாக்கிக் கொள்ளுங்கள். நீதி தவறாமல் இருப்பதற்கு இதுவே மிக நெருக்கமானதாகும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு தெளிவா சொல்லிட்டான். ஒரே வசனம் தான், 2வது 3வது வசனம் தான் மாத்தி பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. நீங்க இந்த விஷயத்துல நீதமா நடந்துக்கங்க. உங்களுக்கு நீதமா நடக்க முடியாதுடா, வசதி இருக்கு, நீதமாவும் நடக்க முடியும், எல்லா சக்தியும் இருக்குண்டா 2, 3, 4 முடிங்க. ஆனா நீதமா கரெக்டா நடக்க முடியாதுன்னு பயந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் தினம் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கான், வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுடைய கண்காணிப்புல இருக்கிறீங்கன்ற அச்சத்தோட நீங்க இருக்கிறீங்கன்னா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு போதும். சாய்ஸ் தான் இது. சாய்ஸா இருக்கு. எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோமா? இல்ல. அச்சோ, இதை எடுத்துக்கிட்டு சண்டை பிடிக்கிறவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? சும்மா வச்சும் விளையாட்டுக்கு ஒய்ஃபு கிட்ட சொல்றேன்னு சொல்லுவாங்க. பாவம் அந்த பிள்ளை அப்படியே நம்பிக்கிட்டு, ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்க, அல்லா அப்படிலாம் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு அப்படி இருப்பேன். ச்சே, 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 ச்சே. எதுல விளையாடுறது, எதுல கேலி பண்றதுன்னே இல்லாத மனிதர்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா சொல்றான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீதமா நடக்க முடியும்டா 2, 3, 4 வரைக்கும் போங்க. அதுக்கு மேல நீங்க விரும்பினாலும் போக முடியாது. சரியா? ஆனா உங்களுக்கு நீதமா நடக்க முடியாதுன்னா 1 மட்டும் முடிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. 1 முடிக்கிறதுக்கு சக்தி இல்லாத மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க போல தெரியுது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், உங்கள் கைகள் சொந்தமாக்கிக்கிட்டா. அடிமை பெண்கள் இருந்தாங்க அப்போ, கைதிகள் இருந்தாங்க. அதோட போதுமாக்கிக்கங்க, அது போதும். நீதி தவறாம நீங்க இருக்கிறதுக்கு இதுதான் நல்லது, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானது, அல்லாஹ் இடத்துல நன்மையை சேர்த்து கொடுக்கக்கூடியது. இந்த 4, 4, 2, 2, 3 சொல்றாங்கல்ல, அவங்கள்ட்ட எல்லாம் இந்த வசனத்தை, இதுக்குரிய விளக்கத்தை எல்லாம் படிங்கன்னு சொல்லணும். சரியா? ஓகேடா. மேலும் பெண்களுக்கு அவர்களுடைய மகரை கடமையென கருதி மனமுவந்து அளித்து விடுங்கள். ஆயினும் அந்த மகரிலிருந்து ஒரு பாகத்தை அவர்கள் உங்களுக்கு மனமுவந்து விட்டு கொடுத்தால் அதனை நீங்கள் தயக்கமின்றி அனுபவிக்கலாம். அப்போ மகர நல்லா தாராளமா கொடுக்கணும். அது கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு புடுங்குற மாதிரி புடுங்கிக்க கூடாது. அவங்களா கொடுத்தா வாங்கிக்கங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அவங்களா கொடுத்தா சாதாரணமா நல்லா வாங்கிக்கங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த மஹர் பற்றின விஷயம் எதனால அல்லாஹ் இதை சொல்லியிருக்காங்கிற அதோடைய முக்கியத்துவத்தை உணரணும், தெரியணும், படிக்கணும். இன்ஷா அல்லாஹ். ஓகேடா, அடுத்து. மேலும் உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியுள்ள பொருள்களை விவரம் அறியாதவர்களாய் உள்ள அனாதைகளிடம் ஒப்படைக்காதீர்கள். ஆனால் அப்பொருளிலிருந்து அவர்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் அளியுங்கள். மேலும் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை அறிவுறுத்துங்கள். மேலும் அனாதைகளை அவர்கள் திருமண பருவத்தை அடையும் வரை சோதித்து வாருங்கள். அவர்களிடம் பகுத்துணரும் தகுதி நீங்கள் கண்டால் அவர்களுக்குரிய உடைமைகளை அவர்களிடமே ஒப்படைத்து விடுங்கள். அவர்கள் பெரியவர்களாகி தங்கள் உரிமைகளை கேட்டு விடுவார்கள் என அஞ்சி அந்த உடைமைகளை நீதிக்கு புறம்பாக வீண் விரயமாக அவசரமாக விழுங்கி விடாதீர்கள். அனாதைகளை பராமரிப்பவர் செல்வந்தராக இருந்தால் அவர் அனாதைகளின் சொத்துக்களிலிருந்து உண்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர் ஏழையாக இருந்தால் நியாயமான அளவோடு உண்ணலாம்.
அவர்களின் சொத்துக்களை அவர்களிடம் ஒப்படைக்கும் போது அதற்கு சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் கணக்கு கேட்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானல்லாஹ். இதை விட யாராச்சும் விளக்கமா சொல்ல முடியுமா? எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனாதையோடைய பொருட்களை அவசரமா திங்காதீங்க, அவங்களுக்கு அழகான முறையில அவங்களுக்கு தேவையானதை கொடுங்க, உண்றதுக்கு உடுத்துறதுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு. அவங்க சீக்கிரம் பெருசாயிருமோன்னு அவசர அவசரமா காலி பண்ணிடாதீங்க, உங்களோட கலந்துடாதீங்க, வீணாக்கிறாதீங்க. அவங்கள நீங்க ஏழையா இருந்தா அதுல இருந்து சாப்பிடுங்க, வசதி உள்ளவங்களா இருந்தா தொட்டுறாதீங்க. அவங்களுக்கு கரெக்டா ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்ததோட 2 சாட்சிய வச்சு ஒப்படைங்க. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். கணக்கு வாங்குறதுக்கு அவன் போதுமானவனா இருக்கான். இங்க யாரும் அந்த கணக்கெல்லாம், இங்க எத்தனை கணக்கு விதவிதமான கணக்கெல்லாம் எழுதுறாங்கடா. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அல்லாஹ் கணக்கு எழுதி வச்சுக்கிட்டு வர்றானா, அவன்கிட்ட போய் கரெக்டா கணக்கு சொல்லணுமா, அதனால பாத்துக்கோங்கன்ற இல்ல. அவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்றான். அடுத்துடா. மரணமடைந்த தாய் தந்தையரும் நெருங்கிய உறவினரும் விட்டுச் சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பங்குண்டு. அதுபோல தாய் தந்தையரும் நெருங்கிய உறவினரும் விட்டுச் சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பங்குண்டு. அச்சொத்து குறைவாகவோ அதிகமாகவோ இருந்தாலும் சரியே, இந்த பங்கு அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்டதாகும். பெண்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். பெண்களை அடிமையாக்கிட்டாங்க. பொம்பளைக்கு பங்கே கிடையாது. பெண்ணுங்கிறது ஒரு பொருளு. அவளுக்கு ஆத்மாங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்ன காலத்துல பெண்களுக்கு சொத்துரிமை பங்கு உண்டு. கொஞ்சமா இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரி, அல்லாஹ் நிர்ணயிச்ச பங்கை கொடுத்துருங்கன்னு சொன்ன இஸ்லாம் பெண்களை கண்ணியப்படுத்தின மார்க்கம், பெண்களின் உயர்வை கருதின மார்க்கம், பெண்களை பொக்கிஷமா பாதுகாக்க சொன்ன மார்க்கம். இந்த மார்க்கத்தை அடிமைங்கிறாங்க, இதுல கொடுமைங்கிறாங்க. எதை நினைச்சு எதை வச்சு சொல்றாங்கன்னே தெரியல. ஓகே, அடுத்த வசனம். மேலும் பங்கீடு செய்யும் போது வாரிசு அல்லாத உறவினர்களோ அனாதைகளோ வறியவர்களோ வந்தால் அச்சொத்திலிருந்து அவர்களுக்கும் சிறிது வழங்குங்கள். மேலும் அவர்களிடம் கனிவாக பேசுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். சொத்துக்கு உரியவங்களுக்கே பங்கு கொடுக்க மாட்டாங்க, அப்படித்தானே? மொத்தமா மொத்தத்தையும் அடிச்சுட்டு போயிடலாமா, இல்ல கொஞ்சம் கூட குறைச்சி எடுத்துட்டு போலாமா, எதை எங்க எப்படி வாங்கலாம்னு இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், பங்கு பிரிக்கையில அனாதைக, ஏழைக, சொத்துக்கு புரியவங்க இல்ல, அப்படி யாராச்சும் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க. அவங்கள்ட்ட கொடுக்க முடியாட்டி அன்பா வச்சு பேசுங்க. எப்படிப்பட்ட மார்க்கம் பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு பண்பாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கற்றுக் கொடுக்குறான் பாத்தீங்களா? அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், இந்த சட்டங்களை எல்லாம் கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களை எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். ஓகேடா, அடுத்து. மக்கள் தங்களுக்கு பின்னால் ஒன்றுக்கும் இயலாத குழந்தைகளை விட்டுவிட்டு மரணமடைய நேரிட்டால் அப்பொழுது தம் குழந்தைகள் குறித்து எந்த அச்சங்களுக்கு அவர்கள் ஆளாவார்களோ அதனை கருத்தில் கொண்டு இவர்கள் விஷயத்திலும் இப்பொழுது அவர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும். எனவே அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழட்டும். மேலும் நேர்மையான வார்த்தைகளையே பேசட்டும். அனாதைகளின் சொத்துக்களை யார் அநியாயமாக உண்கிறார்களோ அவர்கள் உண்மையில் தங்கள் வயிறுகளில் நெருப்பைத்தான் நிரப்பிக் கொள்கிறார்கள். மேலும் அதிவிரைவில் அவர்கள் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பில் வீசி எறியப்படுவார்கள். உங்களுடைய பிள்ளைகள் குறித்து அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு ஏவுகிறான். ஓர் ஆணின் பங்கு இரு பெண்களின் பங்குக்கு சமமானது. இறந்து போனவர்களுக்கு 2க்கு மேற்பட்ட பெண்மக்கள் இருந்தால் இறந்தவர் விட்டுச் சென்ற சொத்தில் 3இல் 2 பங்கு அவர்களுக்குரியதாகும். மேலும் ஒரு மகள் மட்டும் இருந்தால் சொத்தில் பாதி அவளுக்குரியதாகும். இறந்து போனவருக்கு குழந்தைகள் இருப்பின் அவருடைய பெற்றோரில் ஒவ்வொருவருக்கும் 6இல் 1 பங்கு உண்டு. மேலும் அவருக்கு குழந்தைகள் இல்லாமல் பெற்றோர் மட்டுமே வாரிசுகளாக இருப்பின் தாய்க்கு 3இல் 1 பங்கு அளிக்கப்பட வேண்டும். அவருக்கு சகோதர சகோதரிகளும் இருந்தால் தாய் 6இல் 1 பங்கிற்கு உரிமை பெறுவார். இறந்து போனவர் செய்த வசியத் நிறைவேற்றப்பட்ட பின்பும் அவர் மீதுள்ள கடன் அடைக்கப்பட்ட பின்பும் தான் சொத்துக்கள் பங்கீடு செய்யப்பட வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு நன்மை செய்வதில் யார் மிக நெருக்கமாக இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்பங்குகளை அல்லாஹ்வே நிர்ணயம் செய்துள்ளான். திண்ணமாக அல்லாஹ் எல்லா நிலைகளையும் நன்கு அறிபவனாகவும் பயன்களை நன்கு புரிந்தவனாகவும் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இப்படித்தான் பங்கு வைக்கணும். உங்களுக்கு யாருக்கு கூட கொடுக்கணும், குறையா கொடுக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும். அதனால அல்லாஹ் எப்படி சொன்னானோ அது மாதிரி நடந்துக்கங்க. உங்களுடைய எல்லாருடைய நிலைமைகளையும் அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனா இருக்கான். இது பாகப்பிரிவினை பத்தின சொத்துக்குரிய இது. இன்னைக்கு இதையெல்லாம் செய்யறாங்களா? பிள்ளைங்களுக்கெல்லாம் நகையை போட்டுட்டோம், அந்த பிள்ளைக்கு அது, இந்த பிள்ளைக்கு இது. பங்கு கரெக்டா 6ல 1, 4ல 1, 2ல 1 பாதியா? எனக்கு தெரிஞ்சு யாரும் பார்த்ததா தெரியவே இல்லை. யா அல்லாஹ், இந்த சட்டங்களை எல்லாம் முஃமின்களா, முஸ்லிம்களா, இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் கூட செய்யறாங்களா? எத்தனை சதவீதம் செய்யறாங்கன்னே தெரியல. யா அல்லாஹ், இதை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ்.
ஓகே, அடுத்து. மேலும் மரணமடைந்த உங்களுடைய மனைவியர் விட்டுச் சென்ற சொத்தில் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லையெனில் பாதி பங்கு உங்களுக்குரியது. அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்கள் விட்டுச் சென்ற சொத்தில் 4/1 உங்களுக்குரியது. அவர்கள் செய்த மரண சாசனம் நிறைவேற்றப்பட்ட பிறகும் அவர்கள் விட்டுச் சென்ற கடன் அடைக்கப்பட்ட பிறகும்தான் அந்த பங்கு உங்களுக்கு உரியதாகும். உங்களுக்கு குழந்தைகள் இல்லையானால் நீங்கள் விட்டுச் சென்ற சொத்தில் 4/1 மனைவியருக்குரியது. ஆனால் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் நீங்கள் விட்டுச் சென்ற சொத்தில் 8/1 அவர்களுக்குரியதாகும். நீங்கள் செய்கின்ற வசியத் மரண சாசனம் நிறைவேற்றப்பட்ட பிறகும் உங்களுடைய கடன் அடைக்கப்பட்ட பிறகும்தான் அந்த பங்கு அவர்களுக்குரியதாகும். தாய் தந்தையரும் பிள்ளைகளும் இல்லாத நிலையில் இறந்து போன ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணுடைய சொத்து பங்கிடப்பட வேண்டியிருந்தால் அவருக்கு ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி மட்டும் இருப்பின் அந்த சகோதரர் அல்லது சகோதரிக்கு 1/6 கிட்டும். உடன்பிறப்புகள் ஒருவருக்கு மேற்பட்டவர்களாயிருந்தால் முழு சொத்தில் 3/1 அவர்கள் எல்லோரும் பங்கு பெறுவார்கள். ஆனால் இது இறந்து போனவர் செய்திருந்த வசியத் மரண சாசனம் நிறைவேற்றப்பட்ட பின்பும் அவருடைய கடன் அடைக்கப்பட்ட பின்பும் தான் அந்த பங்கை அவர்கள் பெறுவார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த மரண சாசனம் யாருக்கு கேடு விளைவிக்காத வகையில் அமைந்திருக்க வேண்டும். இது அல்லாஹ் இட்ட கட்டளையாகும். அல்லாஹ் நன்கறிபவனாகவும் மென்மையான இயல்புடையவனாகவும் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அற்புதமா, எவ்வளவு பெரிய வசனம் பாத்தீங்களா? எவ்வளவு அழகா சொல்றா. உங்களுடைய கணவர் மௌத்தானா பிள்ளைங்க இல்லாட்டி 4/1 தானா? ஏன் மாப்பிள்ளை சம்பாரிச்சது எனக்கு மட்டும்தான்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அவரோட இருந்தேன். நான் எல்லாமே எனக்கு தானே. ஏன் நான் அவங்க நானா தம்பி, அப்புறம் அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்? அவங்கள்ட்ட எல்லாம் ஒண்ணுமா இல்ல சொல்றவங்க இருக்கிறாங்கல்ல. அல்லாஹ் சொல்றான் இதெல்லாம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி மனைவியோட சொத்துல கணவனுக்கு பங்கு இருக்கு. ஏன் மாப்பிள்ளைக்கு பங்கு கொடுக்கணும்? பொம்பளை சம்பாரிச்சதுல அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4வது அத்தியாயத்துல 12வது வசனத்துல அவ்வளவு தெளிவா சொல்றான். யார் யாருக்கு எது எது உரியது. இதுல எதையுமே மாத்தக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரப்பே, ரப்பே, ரஹ்மானே, இதையெல்லாம் படித்து அதன்படி செயல்படக்கூடிய மக்களா எங்களை ஆக்கியா அல்லாஹ். அடுத்ததா. இவை அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட வரம்புகளாகும். எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகின்றார்களோ அவர்கள் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவன பூங்காக்களில் அவர்கள் நுழைய வைப்பான். அவற்றில் அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள். இதுவே மகத்தான வெற்றியாகும். பாத்தீங்களா? இந்த சட்டத்தின்படி நம்ம நடந்தோம்னா இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வரம்பு. இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி கொடுத்திருக்க வழிமுறை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதத்துல கொடுத்திருக்கான். இதுபடி நம்ம நடந்தோம்னா அல்லாஹ் தாலா 6 கீழே ஓடிக்கிட்டு இருக்க சொர்க்க பூங்காக்கள்லயா, சொர்க்க பூங்காக்கள். சொர்க்கம்ங்கிறது ஒரு வீடுண்டா, பூங்கா வேற இருக்குமா, அதுல 6 வேற ஓடுமா. அப்ப அந்த வீடு எப்படி இருக்கும்? அதுல நுழைய வைப்பான். அதுல நிலையா தங்கி வாழ்வோம். இதுதான் மகத்தான வெற்றி. வெற்றி 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 கிடைக்க மாட்டேங்குதுன்னு அலையறமா? இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான வெற்றி. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் நியத்து வைப்போமா? யா அல்லாஹ், நிச்சயமா யா அல்லாஹ், சின்னதோ பெருசோ என் மாப்பிள்ளை சம்பாதிக்கிறத நான் இந்த சட்ட வரம்புகளை பேணி வாழ்வேன். யா அல்லாஹ், வாழ நீ உதவி செய்ய அல்லாஹ். நம்ம எல்லாரும் நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு ஈஸியா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஓகேடா, அடுத்து. மேலும் எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிய மறுத்து அவனுடைய வரம்புகளை மீறுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நரகத்தில் தள்ளுவான். அதில் அவர்கள் நிலையாக விழுந்து கிடப்பார்கள். அவர்களுக்கு அங்கு இழிவுபடுத்தும் தண்டனையும் இருக்கின்றது. யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, இந்த இழிவுபடுத்த தண்டனையிலிருந்து எங்களை மட்டும் இல்லை யா அல்லாஹ், எங்களுடைய வாரிசுகளை, எங்கள் உற்றார் உறவினர்களை, எங்கள் நண்பர்களை, யா அல்லாஹ், எங்க ஊர் மக்களை, யா அல்லாஹ், அனைத்தும் ஆமென். நீங்க பாதுகாத்தல் யா அல்லாஹ், பாதுகாத்தல் யா அல்லாஹ். ஓகேடா, அடுத்து. உங்களுடைய பெண்களில் எவர்கள் மானக்கேடான செயல் புரிந்து விடுகின்றார்களோ அவர்களின் மீது குற்றத்தை நிரூபிக்க உங்களிலிருந்து 4 வரை சாட்சியாக கொண்டு வாருங்கள். அவர்கள் சாட்சியம் அளித்து விட்டால் அப்பெண்களுக்கு மரணம் வரும் வரை அல்லது அல்லாஹ் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு தீர்ப்பை வழங்கும் வரை அவர்களை வீடுகளில் தடுத்து வையுங்கள். அதே செயலை உங்களில் இருவர் செய்துவிட்டால் அவ்விருவருக்கும் தண்டனை அளியுங்கள். பிறகு அவ்விருவரும் பாவ மன்னிப்பு தேடி தம்மை திருத்திக் கொண்டார்களாயின் அவர்களை விட்டுவிடுங்கள். திண்ணமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கிறான். அப்போ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தாலா இந்த மானக்கேடான செயல்கள் செய்யக்கூடிய பெண்களை, குற்றம் செய்யக்கூடிய பெண்களை சாட்சியை கொண்டு வரணும். சாட்சி நிர்ணயமான அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இல்லாட்டி வீடுகள்ல தடுத்து வைக்கணும். எப்படிங்கிறத அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கான். சாட்சிகள் உறுதியான தண்டனை கொடுக்கணும்னு இருக்கான். ஆனா அவ எப்படி தெரியுமா, அவன் எப்படி தெரியுமா, இவன் எங்க போனா தெரியுமா, சுத்தி பேசுறாங்களே அவங்களுக்கு
அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பாவமான செயல்கள் எல்லாம், அந்த பேச்சுக்கள்ல இருந்தெல்லாம் விலகிரணும் என்று அல்லாஹ் தாலா சொல்றான். சாட்சிகள் நிர்வகிக்கப்படாட்டி அவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது. அவங்கள வீட்டுகள்ல தடுத்து வைக்கணும். இன்னும் சில இடத்துல அறிவுரை சொல்லணும் அப்படின்லாம் வரும். ஆனா அதை பார்க்கக்கூடியவங்க பாவங்கள், தேவையில்லாத பேச்சுகள் செஞ்சு பாவங்களை சம்பாதிக்க கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்துமா. நன்கு அறிந்து கொள்ளுங்கள், அறியாமையின் காரணமாக ஏதேனும் பாவச் செயலை செய்துவிட்டாலும் உடனடியாக எவர்கள் பாவ மன்னிப்பு கோருகிறார்களோ அவர்களின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதே அல்லாஹ்வின் பொறுப்பாகும். ஆகவே அத்தகைய உரையார் நோக்கி அல்லாஹ் தன் கருணை பார்வையை மீண்டும் திருப்புகிறான். மேலும் அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறிந்தவனாகவும் நுண்ணறிவுடையவனாகவும் இருக்கிறான். இப்ப என்ன பாவம் செஞ்சாலும் சரி, அல்லாஹ் தாலா சொல்றான், நீ மன்னிப்பு தேடிட்டியா, நீ தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்றியா, நான் மன்னிச்சிடுறேங்கிறான். ஆனா நம்ம ஏன் பேசி பாவத்தை சம்பாதிக்கணும்? அப்ப எந்த ஒரு செயல் செஞ்சுட்டாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுட்டா சரணடைஞ்சிடணும். ஆனா அப்படி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு தேடிட்டு திருப்பி திருப்பி போய் செய்யக்கூடாது. ஒரே உறுதியா இருந்துடணும். தௌபாங்கிறது எப்பேற்பட்டதுன்னு சொன்னா, அந்த செயல்ல இருந்து விலகி அதன் பக்கம் நான் திருப்ப மாட்டேங்கிற உறுதியான சிந்தனையோட எண்ணத்தோட அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யறது. அப்படி தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கான். அவனுடைய கருணையோட அவனை நோக்கக்கூடியவனா இருக்கான். அல்லாஹ் அவங்களை பத்தி நன்கு அறிந்தவனா இருக்கான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இன்ஷா அல்லாஹ் நாமும் இந்த மாதிரி ஏதாச்சும், ஏன்னா மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லாமே சொல்றான், மறதியாளர்கள் சொல்றான். இப்படி பாவங்கள் தவறுகள் நடந்துடும் போது அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு தேடக்கூடியவர்களா இருக்கணுங்கிறத படிக்க வேண்டியல. அடுத்துல எவர்கள் தீய செயல்கள் புரிந்தவாறு இருந்து மரணம் நெருங்கும் போது நான் இப்போது மன்னிப்பு கோருகின்றேன் என்று கூறுகின்றார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. மேலும் இறுதி மூச்சு வரை நிராகரிப்பிலேயே மூழ்கியிருப்பவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. இத்தகையோருக்கு துன்பம் தரும் தண்டனையை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, விதவை பெண்களுக்கு பலவந்தமான வாரிசுதாரர்களாய் நீங்கள் திகழ்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல. மேலும் அவர்களுக்கு நீங்கள் அளித்த மகரின் ஒரு பகுதியை பறித்துக் கொள்வதற்காக அவர்களை கஷ்டப்படுத்துவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. அவர்கள் ஏதேனும் வெளிப்படையான இழிச்செயலை செய்தாலன்றி அவர்களோடு நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள். அவர்களுடன் சேர்ந்து வாழ நீங்கள் விரும்பாவிட்டாலும் பொறுமை கைக்கொள்ளுங்கள். ஏனெனில் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், ஆனால் அல்லாஹ் அதில் பல நன்மைகளை வைத்திருக்க கூடும். நீங்கள் ஒரு மனைவிக்கு பதிலாக வேறு ஒருத்தியை மனைவியாக்கி கொண்டு வர நாடினால் நீங்கள் அவளுக்கு பணக்குவியலை மகராக கொடுத்திருந்தாலும் கூட அதிலிருந்து கொஞ்சம் கூட திரும்ப பெறாதீர்கள். நீங்கள் அவதூறு கூறியும் வெளிப்படையாக கொடுமை இழைத்தும் அதனை திரும்ப பெறுவீர்களா? சந்தேகமின்றி நீங்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்து இன்பம் துய்த்திருக்கின்றீர்களே. மேலும் அந்த மனைவியர் உங்களிடமிருந்து உறுதியான ஒப்பந்தத்தையும் பெற்றிருக்கின்றார்களே. அவ்வாறு இருக்க அப்பொருளை அவர்களிடமிருந்து எவ்வாறு திரும்ப பெற முடியும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளர்களை கூப்பிட்டு எவ்வளவு அழகா சொல்றான். அதுக்கு முந்தி 18வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்டா, தீய செயல் செஞ்சவங்க அதே நிலையிலேயே மரணிச்சா அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பே கிடையாது. இறுதி மூச்சு வரை அவங்க மன்னிப்பு தேடல. அதனால அவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை தான் தயார் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றான். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த பாவ மன்னிப்பு தேடுறதுல எவ்வளவு முதன்மையானவர்களா இருக்கணும். பாவ மன்னிப்புங்கிறது எவ்வளவு ஒரு அழகான ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சலுகைங்கிறத பாக்குறோம். அதுக்கு அடுத்த வசனத்துலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இறை நம்பிக்கையாளர்களே, விதவை பெண்களை நீங்க வச்சிருந்தீங்கன்னா, வாரிசர்களா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அதாவது விதவை பெண்களுக்கு பலவந்தமா வாரிசுதாரர்களா நீங்க ஆக்கிக்கிறது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது இல்ல. அப்படி செய்யாதீங்க. மகர்ல ஒரு பகரை கொடுத்துட்டு பறிச்சுக்கிறாதீங்க, அது உங்களுக்கு கூடாது, அதுவும் அனுமதிக்கப்பட்டது இல்ல. அது மட்டும் இல்லாம வெளிப்படையான இழி செயலை செய்தால அன்றி மனைவிகளா இருக்கிற கூடியவங்க அடுத்தடுத்து எல்லாம் செய்தியை சொல்றோம், அவங்கள்ட்ட பிரிஞ்சிடாதீங்க, வாழ்க்கை நடத்துங்க. நீங்க சேர்ந்து வாழ விரும்பாட்டியும் பொறுமையா இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு பிடிக்காத ஒண்ண எடுத்துட்டு அதுல பல நன்மைய வச்சிருப்பான். இன்னைக்கு கை பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம், அங்க பார்த்தா குத்தம்னு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் பிரிஞ்சு போகக்கூடிய ஆண்கள், பெண்கள், கணவன், மனைவி இருக்கிறாங்களா இல்லையா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், விதவைகளை பலவந்தமா நீங்க அவங்க சொத்துக்கள் சுகங்களோட இருக்காங்கன்னு பலவந்தமா பிடிக்காத நேரத்துல அனுமதியா புடிச்சு இழுத்து கல்யாணம் முடிக்காதீங்க, அது உங்களுக்கு கூடாது. அதே மாதிரி மகரை நீங்க குடுத்துட்டு புடிங்கிறாதீங்க, அதுவும் உங்களுக்கு கூடாது. ஏதாச்சும் உங்க மனைவி இருக்கிறாங்க, கேவலமான ஒரு செயலை செஞ்சா ஆளே தவிர நீங்க அவங்கள்ட்ட நல்ல முறையில வாழ்வு நடத்துங்க. அவங்களோட உங்களுக்கு வாழறது பிடிக்காட்டியும் கொஞ்சம் பொறுமையா இருங்க.
பொறுமை இருந்து பாருங்க. எவ்வளவு அழகான அட்வைஸ் பாத்தீங்களா? இன்னைக்கு எந்த தாயும் தகப்பனும் பிள்ளைங்களுக்கு பொறுமையா இருன்னு சொல்லி கொடுக்க மாட்டது ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா சீரியல் லைஃப், நாடக லைஃப், இன்னைக்கு இருக்க ஒவ்வொன்றும் இன்டர்நெட் வாழ்க்கையா இருக்கிறதுனால அதுல அவங்க வீட்டு வாழ்க்கை இவங்க வீட்டு வாழ்க்கையெல்லாம் பார்த்து இங்க நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்த சகிப்புத்தன்மை, ஒற்றுமை, விட்டு கொடுக்கறது, பொறுமை எல்லாத்தையும் இழந்து ஏதாவது சொன்னா நம்ம வீட்டுக்கு வந்துரு, இவளோட நீ ஏன்டா இருக்கிற, இப்படி பாத்தீங்கன்னா அல்லாஹ் நீ காப்பாத்தி அல்லாஹ். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க எவ்வளவு சொல்றான், உங்களுக்கு பிடிக்காத இழிவான கேவலமான செயலை செஞ்சாலே தவிர அவங்கள பிடிக்காட்டி பொறுமையோட வாழுங்க. அப்போ அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பிடிக்காத ஒரு செயல் இருந்தா பிடிச்ச எத்தனையோ நல்ல நன்மைகளை வச்சிருப்பான். அதனால அவசரப்பட்டு மனமுறிவுக்கு போகாதீங்க. எவ்வளவு அற்புதமான வசனம் இந்த 4வது அத்தியாயத்துல 19வது வசனம். இதெல்லாம் படிச்சா தானே பெற்றோர்களும் பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் சொல்லி கொடுப்பாங்க. அந்த கணவன் மனைவியா இருக்கக்கூடியவங்களும் பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோடையும் அல்லாஹ் நமக்கு நலவை வச்சிருக்கேன்னு சொல்றான், கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்ப்போமே, கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோமே அப்படிங்கிற அந்த பழக்கம் பண்புகள்லாம் வரும் இல்லையா? இந்த வசனம் நமக்கு எவ்வளவு அழகான பொறுமையை சொல்லி கொடுக்குது பாத்தீங்களா? ஓகேடா, அடுத்த வசனம். மேலும் உங்கள் தந்தையர் மணமுடித்திருந்த பெண்களை நீங்கள் ஒருபோதும் மணமுடித்துக் கொள்ளாதீர்கள். முன்னால் நடந்தது நடந்துவிட்டது. உண்மையில் இது ஒரு மானக்கேடான வெறுக்கத்தக்க செயலாகும், கீழ்த்தரமான நடத்தையும் ஆகும். பின்வரும் பெண்களை மணம் புரிவது உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது: உங்கள் தாய்மார்கள், உங்கள் புதல்விகள், உங்கள் சகோதரிகள் மற்றும் உங்கள் தந்தையின் உடன்பிறந்த சகோதரிகள், உங்கள் அன்னையின் உடன்பிறந்த சகோதரிகள், மேலும் சகோதரனின் புதல்விகள், சகோதரியின் புதல்விகள், மேலும் உங்களுக்கு பாலூட்டிய செவிலி தாய்மார்கள், மேலும் உங்கள் பால்குடி சகோதரிகள், மேலும் உங்கள் மனைவியரின் தாய்மார்கள், நீங்கள் உடலுறவு கொண்ட மனைவியர், தம் முன்னாள் கணவர் மூலம் பெற்றெடுத்து உங்கள் மடிகளில் வளர்ந்துள்ள புதல்விகள், ஆனால் திருமணமாகி நீங்கள் அம்மனைவியருடன் உடலுறவு கொள்ளவில்லையாயின் அவர்களை விடுத்து அவர்களின் புதல்விகளை மணமுடித்துக் கொள்வதில் உங்கள் மீது எத்தகைய குற்றமும் இல்லை. மேலும் உங்கள் முதுகுத்தண்டிலிருந்து பிறந்த உங்கள் புதல்வர்களின் மனைவியரை மணம் புரிவதும் இரு சகோதரிகளை நீங்கள் ஒரு சேர மனைவியராக்குவதையும் தடை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் முன்னால் நடந்தது நடந்துவிட்டது. திண்ணமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை புரிவனாகவும் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் கைரா மணி. இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரையெல்லாம் திருமணம் முடிக்கணும் முடிக்க கூடாதுங்கிறத சொல்றான். அதுக்கு முந்தின வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க ஒரு மனைவி இருக்கிற இடத்துல வேற மனைவியை கொண்டு வரணும்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா, இந்த முதல்ல கல்யாணம் முடிச்ச மனைவிக்கு ஒரு பண குவியலையே எப்படி சொல்றான் பாருங்க. அவள்கிட்ட மகரா கொடுத்திருந்தாலும் திரும்ப வாங்காதீங்க, அது வெளிப்படையான கொடுமையானதா இருக்கு. அதை எப்படி நீங்க திரும்ப வாங்க முடியும்? நீங்களும் அவளும் 2 பேரும் சேர்ந்து இன்பமா சந்தோஷமா வாழ்ந்தீங்கல்ல, அவ உங்களை கல்யாணம் முடிச்சு வரையில ஒரு உடன்படிக்கையோட தானே, அந்த திருமண ஒப்பந்தத்தின் அடிப்படையில தானே அவங்க வந்தாங்க. அப்படி இருக்க எப்படி நீங்க வாங்க முடியும்? வாங்காதீங்க. பாருங்களேன், பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு இரக்கத்தையும் கருணையும் காட்டியிருக்காண்டு. ஏண்டா பெண்கள் பலகீனமானவங்க. ஒரு குழந்தை பெத்தா நொஞ்சு போயிருவாங்க. உடல் ரீதியாவும் பலகீனமாயிடுறாங்க, உள்ளம் ரீதியாவும் பலகீனமாயிடுறாங்க. ஆனா இதுக்கு விதிவிலக்கான பெண்களும் இருக்கணும், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஆனா அப்படி இருக்கும்போது அதுகள்ட்ட திரும்ப வாங்காதீங்க. நீங்க ஆண்களாகிய நீங்க ஹெல்த், சக்தி, சம்பாத்தியம் எல்லா ஆற்றலும் உள்ளவங்க போயிட்டு போறாங்க. பொம்பளைங்களுக்கு கொடுத்துட்டா வாங்காதீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம உங்களுடைய தந்தைகள் மனமுடிச்சு இருந்தாங்கல்ல, அவங்க மௌத்தானதுக்கு பின்னாடி அவங்களுடைய மனைவிகளை நீங்க திருமணம் முடிக்காதீங்க. சோ அது வெறுக்கத்தக்க ஒரு கீழ்த்தரமான செயலா இருக்கு. அப்போ அந்த காலத்துல அந்த பழக்கம் இருந்திருக்கு. அப்ப நம்ம தாய், நம்மளை பெற்றெடுத்த தாய் மட்டும் இல்லாம தந்தைமார்கள் அப்போ இருக்க காலத்துல நிறைய மனைவிகள் வச்சிருந்தாங்க இல்லையா? அவங்க மௌத்தா போனா சின்னம்மா, பெரியம்மா அப்படின்னு இருக்கவங்கள அந்த ஆம்பளை பிள்ளைங்க திருமணம் முடிச்சுக்குவாங்க கூடிய பழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, இல்ல அவங்க தகப்பன் மனைவியா வச்சுக்கிட்டவங்கள அவங்க மௌத்தாயிட்டா அதை நீங்க திருமணம் முடிக்காதீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இந்த இடத்துல பெரிய லிஸ்ட் 23வது வசனத்துல இதெல்லாம் உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டது இல்ல திருமணம் முடிக்கிறதுக்கு. குறிப்பா உங்களுடைய மகன்கள் இருக்காங்கல்ல, மகனுக்கு திருமணம் முடிச்சுட்டு வந்த மருமகள் அதையும் திருமணம் முடிக்க கூடாது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகா அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்ல,
ஒரே டைம்ல அக்காவையும் தங்கச்சியும் ஒரே நேரத்துல திருமணம் முடிக்காதீங்க, அதுவும் உங்களுக்கு தடுக்கப்பட்டது. இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு அழகான முறையில தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். முன்னால நடந்தது நடந்து போகட்டும், அதான் அல்லாஹ் மன்னிக்கிறான். உங்கள் மேல கருணை புரியக்கூடியவனா இருக்கான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, இனிமேல அந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க அப்படிங்கறத சொல்றான். இதோட 4வது ஜுஸு முடியுது, 5வது ஜுஸு ஆரம்பிக்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய சட்ட வரம்புகளை எங்களுக்கு அழகான முறையில் நீ அற்புதமா சொல்லி கொடுக்கிறாய் அல்லாஹ். அதை ஒவ்வொன்றையும் கேட்டு விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியவான்களாக எங்களை ஆக்கி யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.